ஒரு ஒரு அடிப்படையான அரசியல் தெளிவும் புரிதலும் கொண்ட ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை இப்பொழுது உருவாகி இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். அன்புக்கினிய பெற்றோர்களே, இந்தியாங்கிற நாடு பலப்பட்டறை நாடு, கூட்டாட்சி நாடு. இந்த கூட்டாட்சி நாட்டிற்கு, இந்த பெடரல் சிஸ்டத்திற்கு, பாராளுமன்ற ஜனநாயக தேசத்திற்கு முதலில் இந்திய சுதந்திரத்தின் போது அடைவிருக்கிற சுதந்திரம் எல்லா மொழிவழி மக்களுக்குமான சுதந்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அடைந்த சுதந்திரம் வெறும் மார்வாடிகளுக்கான பனியாக்களுக்கான சுதந்திரமாக மாறி இருக்கிறது. மார்வாடி சுதந்திரமா அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வாங்குற ஒரு செருப்பு, நீங்க வாங்குற ஒரு வாட்சி, நீங்க வாங்குற ஒரு கண்ணாடி, நீங்க வாங்குற எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருளுடைய லாபம் ஒரு மார்வாடிக்கு போகுது இந்தியாவில். இது அடிப்படை ஃபண்டமெண்டல் தியரி. நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் அதுல ₹1, 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா ₹1 மார்வாடிக்கு போகுது. அப்ப இந்த தேசம் மார்வாடிகளின் தனியாக்களின் தேசம். இது ஒட்டுமொத்த தமிழர்களின் தேசமோ, ஒட்டுமொத்த மலையாளிகளின் தேசமோ, கன்னடர்களின் தேசமோ, தெலுங்கர்களின் தேசமோ அல்ல. எனில் இந்தியாங்கிற கூட்டாட்சி நாடு எல்லா மொழிவழி தேசங்களையும் சுரண்டுகிறது. சரி, இந்த கூட்டாட்சி நாட்டில் தான் சுயநிர்ணய உரிமையை, சுயாட்சியை கேட்பதற்காகத்தான் எத்தனையோ கட்சிகள் இங்கு உருவானுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்துமே மாநில சுயநிர்ணய உரிமையை அடைவோம் என்று சொன்னார்கள். அதை நம்பிதான் என்னுடைய பெற்றோர்கள் திமுகவை ஆதரித்தார்கள். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு. சொன்னவெல்லாம் சுடுகாட்டுக்கு போய்தான், இன்னும் திராவிட நாடு மட்டும் அடையல. சொன்னவெல்லாம் சுடுகாடு போயிட்டான், ஆனா நாடு மட்டும் அடையல. அப்படின்னா என்ன? அப்ப காரணம் என்ன? அந்த அடைய வேண்டிய திராவிட நாட்டை அடைவதற்கான திமிரும் உரிமையும் உண்மையும் அவரிடம் இருக்கா? இல்ல. ஒருவேளை இந்திய பாராளுமன்றத்துல என் உரிமையை கொடுன்னு கேட்டா அடுத்த நாள் பீகார் ஜெயில கழிவுணும். அத்தனை பயன் திருட்டு பையன். இவன் செஞ்சு வச்சிருக்க ஊழல், இவன் செஞ்சு வச்சிருக்க திருட்டு, இருட்டு, உருட்டு அத்தனையும் காரணமா ஒருவேளை இந்திய பாராளுமன்றத்தில் இவர்கள் நெஞ்ச நிமிர்த்தி பேசினால் அடுத்த நாள் பீகார் ஜெயிலில் கழிவுங்கணும். இதுதான் உண்மை. ஏனெனில் இந்த மாநில உரிமையை மீட்போம் என்று பேசுகிற இந்த திமுக, அதிமுக கட்சிகளால் ஒருபோது மாநில உரிமையை மீட்க முடியாது. ஒரு பரிசுத்தமான, தூய்மையான இளம் தலைமுறையால் தான் இந்த தேசிய இனத்தின் உரிமையை மீட்க முடியும். எனில் எல்லோரும் அடிப்படையில் ஒரு புள்ளியில் தான் தொடங்க முடியும். நாங்கள் ஒரு புள்ளியில் இருந்து தொடங்குகிறோம். வள்ளுவத்தின் வழி வாழ்வோம், வள்ளுவத்தின் வழி ஆள்வோம் என்ற முழக்கத்தோடு தொடங்குகிறோம். அது என்ன வள்ளுவத்தின் வழி வாழ்வோம்? அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்பது சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும் என்பது சிலப்பதிகாரம். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்பது புறநானூறு. அறம் மணி சிறக்க என்பது ஐங்குறுநூறு. அறநீனும் இன்பமீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்பது வள்ளுவ நெறி. அறத்தோடு நேர்மையோடு வாழ்ந்தவருக்கு துணிச்சல் அதிகம். அதுதான் பாரதியார் சொல்றார், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பாதை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகிறார். மாநில உரிமைகளை மீட்பது குறித்தான இந்த கருத்தாக்கத்தில் இதுவரை எந்த நேர்மையற்ற இந்த ஆட்சியாளரை வைத்து நாம் அடைய முடியவில்லை. எனில் ஒரு நேர்மை என்பது, ஐயா பாரதியார் சொல்கிறார், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். அப்படின்னா என்ன? எப்பொழுது நீ உரிமையை அடைய முடியும்? உங்ககிட்ட முதல்ல நேர்மை இருக்கணும். அப்பதான் துணிச்சல் வரும். எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. துணிச்சல் என்பது ஒரு நேர்மையின் வெளிப்பாடாக, அறத்தின் வெளிப்பாடாக வருவது. அறம் பிறந்து வாழ பழகிய, கூட்டம் கூட்டமாக ஓட்டுக்கு காசு போட்டு பழகிய, ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கி பழகிய இந்த திருட்டு கூட்டத்தால் ஒருபோதும் நெஞ்ச நிமிர்த்தி உரிமைகளை அடைய முடியாது. மனித சமூகம், தமிழ் சமூகத்திற்கு ஏன் தலைவர்கள் கூட்டாளிகளாக வந்தார்கள்? சிறையில் இருந்து மட்டும் ஏன் தலைவர்கள் வந்தார்கள்? ஏன் தரையில் இருந்து தலைவர்கள் வரவில்லை? என்னைக்காவது யோசித்ததுண்டா? ஏனென்றால் நேர்மையற்ற சமூகத்தை ஏமாற்றுவதற்கு சினிமா போதும். தரையில வந்து நின்று பேசுற என்ன நீ நம்ப மாட்ட. இதே திரையில பேசிட்டு வச்சுக்க நம்பிடுவ. எதையும் டிவியில பார்க்கணும், எதையும் செல்போன்ல பார்க்கணும், அப்பதான் நம்புவோம். தரையில வந்து நின்று இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கிற யார் ஒருத்தரையும் நாம் மதிப்பதில்லை. எனது பெற்றோர்கள் கொஞ்சம் ஆழமாக யோசியுங்கள். 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி வீட்டுக்கு ஒரு குடிகாரனும் வீட்டுக்கு ஒரு கடன்காரனும் உருவாக்கி இருக்கு. வீட்டுக்கு ஒரு குடிகாரன் இருக்கான்.
பள்ளிக்கூடத்துல நான் ஒரு ஆசிரியர், பள்ளிக்கூடத்துல 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் சாராயம் குடிக்கிறான். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கூலிஸ் போடுறான். ரைடு அடிக்கிறதுக்கு போனாங்க. பறக்கும் படை வச்சு ரைடு அடிக்க போனா பேரு வாயில இருந்து வெளியே வர அந்த பறக்கும் படை 1 கிலோக்கு கூலிஸ் எடுத்துட்டு வருது. ஒரு தனியார் பிரின்சிபல்கிட்ட போய் என் நண்பர் வந்து பறக்கும் படையில இருந்த நண்பர் போய், எங்க என்னங்க 1 கிலோ கூலிஸ் அது எக்ஸாம் ஹால்ல வச்சிருக்கான் அப்படின்னு போய் பிரின்சிபல்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அந்த முதல்வர் பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க, நல்ல வேலைங்க நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனீங்க, ஹாஸ்டலுக்குள்ள போயிருந்தீங்கன்னா குவார்டர் பாட்டிலோட வந்திருப்பீங்க. ஹாஸ்டலுக்குள்ள போயிருந்தா குவார்டர் பாட்டிலோட வந்திருப்பேன். அப்படின்னா என்ன? இந்த சமூகத்தை குடிகார சமூகமாக மாற்றிவிட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் சிதைத்து இந்த சாராய வியாபாரிகள் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. சாராய காசு எங்க இருந்து காசு வருதுன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் உரிமை தொகை 1000 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? ஸ்டாலின் கஷ்டப்பட்டு களை வெட்டி கொடுத்தாரா? எங்க அக்கா கனிமொழி களை புடிங்கி கொடுத்தாங்களா? களை பறிச்சு கொடுத்தாங்களா? எப்படி இந்த 1000 ரூபாய் காசு வந்துச்சு? இப்ப கருணாநிதி வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தா எங்க இருந்து இந்த 1000 ரூபாய் காசு வந்துச்சு? பெண்களுக்கு உரிமை தொகை அது டாஸ்மாக் கடையில இருந்து வந்துச்சு. சரி, டாஸ்மாக் கடைக்கு யாரு கொடுத்தா? எங்க சித்தப்பன் பெரியப்பன் கொடுத்தான். யாரு தாலி வைத்து யாருக்கு கொடுக்குற நீ? அப்ப இந்த பெண்களின் உரிமை தொகைங்கிறதெல்லாம் பித்தலாட்டம். ஆண்களை குடிக்க வைத்து சாகடித்து அதுல கொடுக்கிற காசை கொடுத்து ஆண்களை இல்லாத சமூகமாக உருவாக்க போறான் சாராய வியாபாரிகளின் கட்சி. திமுக அதிமுக கட்சிகள் சாராய வியாபாரிகள் கட்சி. டிஆர் பாலுவோட சாராயமும் மிட்டாஸ் நிறுவனம், அக்கா சசிகலாமாவுடைய மிட்டாஸ் நிறுவனத்திலிருந்து தான் சாராயம் சப்ளை ஆகுது. யார் ஆட்சியில் இருந்தாலும், திமுக அதிமுக கட்சிகள் யார் ஆட்சியில் இருந்தாலும் திமுக அதிமுக கட்சிகளின் சாராய வியாபாரிகள் தான் அந்த சாராயத்தை ஊத்துறாங்க. அப்ப இந்த சாராயத்தை ஊத்தி மூளை மலுங்கடிச்சு ஆயுதத்தை சமூகமாக மாத்தி கோரையாக வறுமை உள்ள சமூகமாக மாத்தி எங்க போய் இவன் போய் உரிமை அடைவான்? வரிசையில இப்ப போனாங்கல்ல, ஒரே அடியில் ஒரே விரலில் அடிப்போம் நேர ஒரே அடியில போய் கோட்டடிக்க போறான். 5 மணி பிரச்சாரம் முடிஞ்சதும் நான் சத்தியம் பண்றேன், 5 மணி பிரச்சாரம் பண்றோம், மொத்த பயிலும் கோட்டை கடையில் தான் நிற்பான், சாராய கடையில் தான் நிற்பான். அப்ப மொத்த சமூகத்தையும் குடிக்க வச்சு யாவிட்டு ஆண்களை சாகடிச்சு அதுல ஒரு காசை வச்சு கட்சி நடத்தி நாட்டுக்கு நேர்மையை இவங்க எங்க இருந்து கொண்டு வருவாங்க? அறம் பிறந்த இந்த சமூகத்திற்கு அறம்பாட வந்த வள்ளுவனின் வழியில் தமிழ் சமூகத்துக்கு நேர்மையும் அதன் வழியாக ஒழுக்கத்தின் வழியாக நேர்மையும் நேர்மையின் வழியாக துணிச்சலையும் அதன் வழியாக உரிமைகளை மீட்பதுமாக படிநிலை வளர்ச்சியில் அமைப்பு கட்ட வேண்டியிருக்கு. ஒரு அமைப்பு என்பது குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகங்கிறான் வள்ளுவன். ஒரு தலைவன் என்பவன் யார் என்றால் மக்களை நேசித்து அந்த மக்களின் மேன்மைக்காக உழைப்பவன். மக்களின் மேன்மைக்காக உழைப்பவன் தான் மன்னன். எனில் திமுக அதிமுக கட்சிகள் மக்களின் மேன்மைக்காக உழைச்சதா? இல்ல, அவங்க மக்களின் மேன்மைக்காக உழைச்சது. கருணாநிதி குடும்பம் வளர்றதுக்கு தான் இங்க அத்தனை பேர் ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்காங்க தெருவில். எடப்பாடி பழனிசாமி குடும்பம் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இங்க தெருவா பயணம் போயிட்டு இருக்குது. தனிநபர்கள் கொள்ளையடிப்பதற்காக தன் கட்சிகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களை நேசிக்கிறவரை நாம் நேசிப்பதில்லை. எனில் இந்த ஆபத்தான சூழலை உடைத்து தமிழ் சமூகத்தில் ஒரு தலைச்சிறந்த வலிமையான அரசியலை கட்டமைப்பதற்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தினம் தினம் ஒரு திருக்குறளை கற்பியுங்கள். நான் இறுதியாக என் பெற்றோரிடம் சொல்வது ஒன்றுதான், உங்கள் வீட்டு பிள்ளைகளை தினமும் திருக்குறள் படிக்க சொல்லுங்க. எப்படி எங்க சித்தப்பன் பெரியப்பனை திருத்த முடியாது, எப்படி குடிச்சு கிட்னி வந்து செத்து போயிடுவான், அந்த நிலைமையில தான் மொத்த தேசமும் இருக்கு. எனில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது காப்பாற்றப்பட வேண்டும். வாழையடி வாழையாக 50,000 ஆண்டு காலமாக இந்த உலகத்தை ஆண்ட தேசியத்தின் மக்கள் நாம் தெற்காசியாவை கட்டியாண்டவர்கள். 57 நாடுகளுக்கு இங்கிருந்து தான் ஜீவோ பாஸ் ஆனிச்சு. தஞ்சாவூர்ல இருந்து ஒரையூர்ல இருந்து 57 நாடுகளுக்கு இங்கிருந்து தான் ஜீவோ அரசாணை சென்றுச்சு. ராஜராஜ சோழன் காலத்தில் உலகத்தை கட்டியாண்ட மக்கள் அடிமைகளாக வாழ பழகிட்டான். கேவலம் 200 காசுக்கு 300 காசுக்கு பிச்சை எடுக்கிற சமூகமாக மாறி இருக்கிறான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து வருகிற உலக வெற்றி ஆண்கிறான் வள்ளுவ பெருந்தகை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பிச்சை எடுத்து தான் வாழ்கிற நிலையில் இருந்தால் அந்த குடிமக்களை படைத்த கடவுள் செத்து போகட்டும். எனில் பிச்சை எடுக்கவே பழக்கப்படுத்த இந்த சமூகத்திற்கு ஆண்மை உள்ள ஒரு நேர்மையான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு வள்ளுவ நெறி இனி அரசியல் நெறியாக மாறட்டும். என் அன்பு மக்களே, வள்ளுவர் என்பது, திருக்குறள் என்பது வெறும் 2 மார்க்குக்கு படிக்கிற பாடல் வரிகள் அல்ல, இலக்கிய வரிகள் அல்ல. அது வாழ்வியல் நெறி, அது அரசியல் சட்ட புத்தகம். ஒரு திருக்குறானை வைத்துக் கொண்டு 26 தேசம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. 60 தேசங்கள்
ஒரு பைபிளை வைத்துக் கொண்டு 45 கிறிஸ்துவ தேசங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பகவத்கீதையை வைத்துக் கொண்டு ஒரு இந்தியாங்கிற நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனில் என் அன்பு மக்களே, இந்த எல்லா புனித நூலை விட பலச்சிறந்த அறிவார்ந்த புனித நூல் திருக்குறளை வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கு நாடு கட்ட முடியாதா என்று யோசியுங்கள் என் அன்பு மக்களே. ஒரு பலச்சிறந்த ஒழுக்கத்தில் சிறந்த நேர்மையில் சிறந்த ஒரு தேசத்தை கட்டமைக்க வள்ளுவனை விட திருக்குறளை விட தலைச்சிறந்த புத்தகம் கிடையாது. எனில் வள்ளுவ நெறியின் வழியாக உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் எங்கள் வீட்டு பிள்ளைகளையும் பாதுகாத்து அதன் வழியாக ஒரு நல்ல தேசத்தை கட்டமைப்போம். லீ குவான் யூ, சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ சொன்னான், பிச்சைக்காரன் தேசமாக, கொசுக்களின் தேசமாக, காலரா சீதபதி வந்த ஒரு தேசமாக, ஒரு கொடூர நோய்வாய்ப்பட்ட தேசமாக இருந்தது சிங்கப்பூர் முதலாக பிறக்கும் போது. அந்த தேசத்தின் தந்தை லீ குவான் யூ ஒரே ஒரு திட்டத்தை அறிவித்தான், சுத்தம். ஒரே ஒரு திட்டத்தை அறிவித்தான், கட்டுப்படுத்தப்பட்ட ஒழுக்கம். வீதியில போறவன் எச்சு துப்புனா பின்னாடி 4 வலு எழுப்பான் போலீஸ். எச்சு துப்புனா கூட உதவணும் அந்த தாசல. இன்னைக்கும் அந்த சட்டம் இருக்கு மலேசியா சிங்கப்பூர்ல. எச்சு துப்புனா அடி விடும், தெருவில பட்டு வெளுத்துருவான். சரியா? அப்ப ஆசியாவின் சொர்க்க பூமியாக சிங்கப்பூர் ஏன் படைக்கப்பட்டுச்சு? அவன் போட்ட சட்டம் ஒழுக்கம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுகிறான் வள்ளுவ பிறந்தக. ஒழுக்கத்தின் வழியாக கட்டமைக்கப்படுகிற தேசம்தான் நேர்மையாக நின்று துணிச்சாக நின்று தேசத்தை கட்டமைக்க முடியும். எனில் ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக, ஒழுக்கத்தின் வழியாக ஒரு தேசத்தை கற்பிப்பதற்காக, கட்டமைப்பதற்காக நாங்கள் தமிழர் நாட்டு கட்சியை கட்டி வருகிறோம். இந்த நாடு தமிழர் நாடு, இந்த தேசம் தமிழர் தேசம். மொழியால் நாம் தமிழர்கள், இனத்தால் நாம் தமிழர்கள், நாட்டால் நாம் தமிழர்கள் என்ற புரிதலோடு தமிழருக்கான ஒரு தேசத்தை கட்டமைக்கிற பெரும் கனவோடு, தமிழருக்கான ஒரு வலிமையான தேசத்தை கட்டமைக்கிற ஒட்டுமொத்த இந்தியாவும் வெல்லுன்னு சொல்றதுக்காக ஒரு கட்சி. ஏன் சின்னோண்டு நாடு தமிழ்நாடு வாங்கிட்டு போறது சில்லு பொறுக்க நாங்க வரல. மொத்த இந்தியாவும் தமிழர்களது. மொத்த இந்தியாவும் தமிழர்கள் ஆளணும். மொத்த உலகத்தையும் தமிழர்கள் ஆளும். நாவாய் கட்டி உலகை கட்டிய அந்த தேசத்தின் மக்கள், உலகத்தில் முதல் மாந்த இனம் கப்பல் கட்டி உலகத்தை கட்டியாண்டது தமிழர்கள். அதே கப்பல் சின்னத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். மீண்டும் ஒருமுறை உலகை ஆள்வோம் என்ற நம்பிக்கையோடு என் அன்பு மக்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.